ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பேரோன். ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் த பெல் பட்டன், திங்க் யுவர் செல்ஃப் பிக். இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு ஃபிட்னஸ் சேலஞ்ச் பண்ண போறோம். அப்பாடா, ராஜா பேரோன் திரும்ப வந்துட்டான்டா அப்படின்னு இப்போ நிறைய சகோதரர்கள் வந்து ஆர்ப்பரித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். ஓகே, பலத்த கரகோஷங்களுடன் தாவடா ராஜா தாவுங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? சரி, இன்னைக்கு வந்து நம்ம புஷ்அப் சேலஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து இடிச்சுமா விளக்கிக்கிறேன். என்ன அப்படின்னா, நான் சில நேரங்களில் புஷ்அப் போடும்போது அதை பார்க்குற சகோதரர்கள் வந்து இது ப்ராப்பர் புஷ்அப் கிடையாது, புஷ்அப்னா மேலே வந்து கீழே போகணும், கீழே வந்து மேலே போகணும். ஏடா கண்ணுங்களா, இந்த மசிலை அந்த சொல்கிறீங்கல்ல, அவங்க க்ரியேட் பண்ணுறதுக்கு, அதை உருவாக்குறதுக்கு பல நாட்கள் ஆகும். நிறைய பேர் இந்த அளவு உருவாக்கிக்கிறாங்களான்னா அது சந்தேகம் தான் சொல்கிறவங்க. ஆனால் நம்ம உருவாக்கியிருக்க எனக்கு புஷ்அப் கூடவா தெரியாமல் இருக்கும்? தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி லட்சம் பேர் சகோதரர்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் சயின்டிஃபிக் ரீதியாக, அந்த ரீதியாக, இந்த ரீதியாக புதுசாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஃபிட்னஸை பற்றி. ஆனால் நான்லாம் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். நான் என்ன செஞ்சு இதை உருவாக்கணுனோ அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். படித்து இது இப்படி இது அப்படி அது சொல்லியே கிடையாது. அது சொல்லலாம், ஆனால் அது எனக்கு வேண்டாம். நான் என்ன பண்ணுறனோ, எனக்கு எது இருக்குதோ, நான் எதை வச்சு இன்னொரு பசங்களுக்கு சொல்லி கொடுத்து அவனுக்கு ரெடி ஆகுதோ அதை வச்சு தான் நான் கொடுக்குறேன். ஓகே, ஒன்று புஷ்அப். இதுக்கு வந்துடலாம். புஷ்அப்பில் நாங்கள் பண்ணுற புஷ்அப் இருக்குல்ல, நான் மட்டும் இல்லை, பாடி பில்டர்னு சொல்கிறதோடையும் மசிலை மேக் பண்ண எல்லாருமே போடுற புஷ்அப் வந்து ஃபுல்ஸ் இதாக இருக்காது. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு செஸ்ட்டோ இல்லை இந்த மசில்ஸோ வந்து கெயின் ஆகிருக்காது. நீங்கள் ஃபுல்லாக மேலே கீழே போயிட்டு வந்தால் தான் உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும், அந்த மசில் பூஸ்டப் ஆகும். எங்களுக்கு அப்படி இல்லை. நாங்கள் இந்த இதுலேயே எங்களுக்கு நல்ல பூஸ்டப் ஆகும். நான் ஒரு ஒர்க் அவுட் போடுறேன்னா அந்த ஒர்க் அவுட் என் மசிலுக்கு நல்லா ஃபீல் ஆகிறது மாதிரி கிடைச்சா மட்டும்தான் அது எனக்கு பெஸ்ட்டாக தெரியும். அப்போ தான் நான் அதை பண்ணுவேன். அதுதான் ரிசல்ட்டையும் கொடுக்குங்கிறது என்னுடைய தியரி. ஸோ நான் அதனால தான் என்ன பண்ணுறேன், நான் இப்போ புஷ்அப் போடுறேன். நீங்கள் சொல்ல மாதிரி கீழே போயிட்டு மேலே வரும்போது எனக்கு மசில் பம்பிங் நல்லா கிடைக்குதா, இந்த மசில் நல்லா பூஸ்டப் ஆகுதானா? இல்லை. அப்போ எனக்கு எது பூஸ்டப் ஆகுது? இந்த இதுதான். இப்போ சொல்கிறவங்க நிறைய பேர் நீங்கள் போடுறது மாதிரி நான் 1000 போடுவேன், மண்ணாங்கட்டி கூட போட முடியாது. ஓகே, நார்மல் புஷ்அப்பும் இதுக்கும் பெரிய வித்தியாசமும் ஒன்றும் கிடையாது. நீங்கள் சொல்ல மாதிரி நான் ஒன்றும் இப்படி பண்ணலை, இந்த லைட்டாக இப்படி பண்ணலை, ஃபுல்லாக போய் ஃபுல்லாக இதுதான். இப்போ அதை தான் நாம் பண்ண போகிறோம். ஸோ எடுத்த உடனே நிறைய பேர் சொல்கிறது இது அந்த புஷ்அப் இல்லை, இது இந்த புஷ்அப் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அப்படி சொல்கிறத விட்டுட்டு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணு, என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன். பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க, இல்லாதவங்க பிடிச்சதை எடுத்துக்கோங்க. ஓகேடா, இன்னைக்கு அன்லிமிட்டட், அதாவது அன்லிமிட்டட் ஃபுட் மாதிரி அன்லிமிட்டட், கடைசி வர முடியாத வரை எவ்வளோ புஷ்அப் நம்ம போட போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ. கவுண்ட் பண்ணுவீங்களா இல்லை நான் கவுண்ட் பண்ணுவேன்? நான் பண்ணுறேன். ஓகே, நீங்களும் கவுண்ட் பண்ணுங்க, வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் கவுண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் ரெடி ரெடி. பந்தெல்லாம் எட்டி நிற்க போட்டீங்க போட். இவன் மேலே வந்து ஏறுவாள் என்னச்சியா? கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் ஏறுவான். ஓகே, நீ ஏறினா ஏறு. நல்ல நடிப்பா, அடியே போடாலும் நல்ல நடிப்பா, பயங்கர நடிப்பா, கீர்த்தியாவா பேரு. ரெடி, போலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 67 66 70 71 72 73 74 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 93 94 95 96 97 98 99 100 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20
21, 22, 23, 24, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 47, 48, 49, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 70. வெரி சாரி. கவுண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆளை விட்டுருக்கணும். நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா கவுண்ட் பண்ணும்போது ஒர்க் அவுட் போடும்போது கவுண்டிங் தப்பாக பண்ணால் பயங்கர டென்ஷன் ஆகும். கேமராமேன் வந்து கேமராவும் பிடிச்சிட்டு கவுண்டிங் பண்ணுறதுனால எக்கச்சக்க கவுண்டிங் தப்பாக பண்ணாங்க. நீங்கள் கரெக்டாக கவுண்ட் பண்ணி எத்தனைன்னு சொல்லுங்கள். நிறைய போடணும்னு நினச்சேன், அதான் சொல்லும்ல டென்ஷன் ஆகிட்டுனாலே பிடிச்சி. இப்போ லாஸ்ட் எவ்வளோ போட்டுருக்கோம்? 170. 170 ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஆனால் கரெக்டாக கவுண்ட் பண்ணி பாருங்கள் எத்தனைன்னு தெரியும். ஓகேடா, ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லது. இனிமேல் மே நாள் ஒரு சம்பவம் இருக்குது. அதுக்கப்புறம் அப்பப்போ நம்ம ஃபிட்னஸ் சம்மந்தமான இந்த மாதிரி முரட்டுத்தனமான சில வேலைகளை தொடர்ந்து பார்ப்போம். ஊன் உடம்பு ஆலயம். உடல் பலமாக இருக்க முதல்ல மனசை பலப்படுத்தணும். மனசை பலப்படுத்தணும்னா உடம்பை பலப்படுத்துறது ரொம்ப ஈஸி. உடம்பை பலப்படுத்துனீங்கன்னா மனசும் பலப்படும். ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது தான். ஸோ கான்ஃபிடென்ட் இல்லைன்னு நினைக்கிறவங்க உடம்பு பில்ட் பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்க உடம்பு பில்ட் ஆகுங்க. வாழ்க்கையில் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகலாம். எப்பவும் சொல்கிற சேம் டைலாக். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லை பிடிச்சதை எடுத்துக்கோங்க. நான் உங்கள் ராஜா தருண் மோனே. நல்ல விளையாடிச்சா. அடிக்கிற வெயிலுக்கு தண்ணியை பார்த்தோம்னா ஆட்டம். அங்கே போகிறேன். ஓகே, பை பாய்.